கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சில இந்த மதத்துக்கான வாக்குத்த வசனம் என்ன சொல்றேங்க. யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த இடத்திலும் உங்களை வந்து கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். நீங்க எந்தெந்த இடத்துல எல்லாம் இயேசுவோட நாமத்தை சொல்றீங்களோ அந்த இடத்துல உங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் அப்படியே நடத்துவாராக. ஆமென். சரி, அப்படியே இந்த நாளுக்கு கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் அதை கொஞ்சம் சொல்றேங்க. யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம். இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார். ஆமென். பிரியமானவர்களே, இந்த மாதம் முழுவதும் நீங்க ஆண்டோட நாமத்தை சொல்ல 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 பெரிதானவைகளை காண்பீர்கள். அதிசயங்களை கர்த்தர் செய்வார், அற்புதங்களை செய்வார், தடைகளை உடைத்தெறிந்து அற்புதங்களை செய்து உங்களை அழகாக கர்த்தர் இந்த நாள் முழுவதும் வழி நடத்த போகிறார். இந்த மாதம் முழுவதும் நடத்த போகிறார். ஆண்டவராகிய தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். சரி, ஒரு சின்ன ஜெபம் பண்ணிடலாமா? இந்த மாதத்தை ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கலாம். எங்களை கிருபையா நேசிக்க நல்ல தகப்பனே, நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய மாதத்தை நீர் ஆண்டவரே நாங்கள் காணும்படியாக செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்தை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா உள்ளங்களையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அவருடைய ஆண்டவரே தடைகள் எல்லாம் அப்புறப்படுத்தி போடுங்க. ஆண்டவரே குறைகளை நிறைவாக்குங்க. இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே சமாதானத்தை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்கப்பா, மனமகிழ்ச்சி கொடுங்கப்பா. உமக்குள்ளாக வேண்டி வளர செய்யுங்கப்பா. நாமத்தினாலே நீ ஆசீர்வதிங்கப்பா. எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயமாண்டவரே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென்.